Praise the Lord. Welcome to Pastor and Poster. இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை மீகா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த கால உங்களை அதிசயங்களை காண பண்ணுகிற தெய்வம். எதிர்பார்த்து நீண்ட நாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி ஞானி எழுதுகிறார். அவ்வார்த்தையின்படி கால கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி உங்களை அதிசயத்தை காண பண்ணுவார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அழுது கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, அழுது கொண்டு இருக்கிற குடும்பமே, காலவோடை உங்களை தான் கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். நீங்கள் அழாதபடி. என்ற எரேமியாவுடைய ஒரு வார்த்தை உண்டு, அழாதபடி கண்ணீரை அடக்கு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று. காலவோடை அழுவாதீங்க. நீங்க தேவனுடைய ஜனம். இந்த உலகத்து நின்று கர்த்தர் உங்களை விடுவித்து இருக்கிறார். வசனம் இப்படியா இருக்கிறது. எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளிலே அன்று பயங்கரமான அற்புதங்களை தெய்வம் காண செய்தார். அவர்கள் புறப்படும் போதே 10 விதமாய் கர்த்தருடைய கரம் எகிப்தை அசைத்தது. தேவ ஜனம் அந்த 10லையும் சுகமாய் இருந்தது. அங்கிருந்து வெளியே வந்தார்கள். இதுவரை எந்த மனிதனும் எந்த ஜீவனும் நடக்காத பாதையிலே கர்த்தர் அவர்களை நடத்தினார். அன்று அவர்கள் மோசே கர்த்தரால் அனுப்பப்பட்டான், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி அடையாளப்படுத்தின போது அவருடைய விசுவாசம் பெரிதாய் இருந்தது. அதை நம்பினார்கள், அதை அப்படியே அக்செப்ட் பண்ணாங்க. கால ஓலை தேவ பிள்ளைகளே, உங்களை தைரியப்படுத்துகிறேன். உடைய ரட்சிப்பின் நாள்ல, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள்ல, ஸ்தானம் பெற்ற நாள்ல, சபைக்கு வந்த நாள்ல உங்களுக்கு இருந்த விசுவாசம் இப்பொழுது இருக்கட்டும். கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுகிறவர். அன்று மாத்திரமல்ல, இன்றும் கர்த்தர் மாறாதவர். நம்மிலே பல மாற்றங்கள். மற்றவர்களை கவனித்து, சோசியல் மீடியால வருகிற சாட்சிகள், காரியங்களை கவனித்து நான் பல நேரங்களிலே நம்முடைய விசுவாசத்தை ஆதியில் கொண்ட அன்பை விடாதருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அந்த அன்பை விட்டு விட்டோம். அதனால்தான் ஒரு அற்புதத்திற்காக, அதிசயத்திற்காக நாம் ஏங்கிக் கொண்டு நிற்கிறோம். கால ஓலை அப்படிப்பட்ட தெய்வ ஜனத்தை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கொண்ட அந்த நாளில, சபை கூடுதல்ல முதல் நீங்கள் பங்கேற்ற நாளில உங்களுக்கு இருந்ததான விசுவாசம் எங்கே? இந்த கால ஓலை அதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அதிசயத்தை கர்த்தர் நிச்சயம் காணப்படுவார். உன்னுடைய வியாதியை மாற்றினவர், பிள்ளையினுடைய ரோகத்தை மாற்றினவர், தீராத மாந்திரிக கட்டு நின்று விடுதலை கொடுத்தவர். ஏன் இப்பொழுது அவரால் செய்ய முடியாதா? நிச்சயம் செய்ய வல்லவர். நாம் ஏனோ என்றதான ஒரு தாழ்வான மனப்பாங்களே நாம் ஓட பழகிவிட்டோம். சபையில் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நன்றாய் செபித்தவர்கள் வந்தாங்கன்னா மிஞ்சு போனா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அவர் கணக்கு செபித்தவர்கள் முடியல. ஏன்னா மொபைல், சோசியல் மீடியா, அதுல பாட்டு, ஆராதனை. நாம் பாடினாதான் ஆசீர்வாதம், நாம் கூப்பிட்டாதான் பதில். சோசியல் மீடியாவில் பாடுகிற, ஆராதிக்கிற அவர்களெல்லாம் அவர்களுக்கான நன்மை கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அவர்களும் தெய்வமும். நாம் என்ன செய்கிறோம்? வாயை விரிவாய் தர என்று சொன்னார். யாரோ திறப்பதை பார்ப்பதற்காக அல்ல, நாம் விரிவாய் திறக்க வேண்டும். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னார். நாம் கர்த்தரை துதிப்போம்.
நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ரட்சித்தது கர்த்தரை துதிப்பதற்காக. துதிக்க துதிக்க அதிசயம் உண்டாகும். இஸ்ரவேல் ஜனங்களை கவனித்து பாருங்க. அதனாலதான் அந்த வார்த்தை அங்க எழுதப்படுகிறது. என்று அவர்கள் அப்படி கர்த்தரை துதித்தார்கள். காலங்கள் போக 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 தெய்வத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறினார்கள். அவர்களை குறித்து கர்த்தர் சொல்கிறார், வணங்கா கழுத்துள்ளவர்கள், இருமனம் உள்ளவர்கள். எத்தனையோ முறை தெய்வம் கோபப்பட்டு இருக்கிறார் அவர்கள் மேலே. நம்முடைய ஜனம்தான் காரணம். ஆதி அன்பும் அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் அற்று போனது. போக போக அது மங்கி போகிறது. கிறிஸ்தவத்தின் வாழ்க்கை இது. அவர் உயிர்த்தெழுந்த தெய்வம். வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை கவனித்து வாருங்கள். நல்ல சாட்சிகளை கவனித்து வாருங்கள். இன்னும் பல பரிசுத்தவான்கள் உண்டு, நான் அறிவேன். இன்றும் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்கிறவர்கள் உண்டு. சந்தர்ப்பங்களுக்காய், சூழ்நிலைகளுக்காய் மாறுகிறவர்களாய் நாம் இல்லாதபடி, அன்று நம்மை அதிசயத்தை காண பண்ணினவர், அன்று உங்களை அதிசயத்தை காண பண்ணினவர், இன்றும் உங்களுக்கு அதிசயத்தை செய்ய வல்லவராய் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால் தைரியமாய் நாள் காலையை துவங்குங்க. உங்களுடைய காரியத்தை ஜெபத்தோடு குடும்பமாய் சேர்ந்து ஜெபித்து காரியத்தை முன்னெடுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அதிசயத்தை காணப்படுவார். எதிர்பார்த்திராத காரியம், அதான் அதிசயம். தெய்வம் அதை செய்வார். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆதியில் உங்களுக்கு உதவி பண்ணினவர், நீங்கள் அவரை கூப்பிட்ட போது உங்களுக்கு உத்தரவு கொடுத்தவர், காலவோளை உடைய அதிசயத்தை காணப்படுவார். அதிசயம் நாள்ல நமக்கு உண்டாக ஜெபிங்க. நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். வானத்திற்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலவோளை அன்பு தேவ ஜனத்திற்காக ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் உண்டாகாதா, என் வாழ்க்கையில் அதிசயத்தை நான் காண மாட்டேனா என்று சொல்லி ஏங்கி நிற்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இந்த காலவோளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே, அன்று இவருடைய விசுவாசம் ஆண்டவரை துவங்கின நாளிலே, இவர்கள் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்த அந்த நம்பிக்கை, அந்த உற்சாகம், ஆண்டவரே கர்த்தரை தேடுகிற குணம், ஆராதிக்கிற குணம், நாட்கள் போக போக அது தணிந்து போகிறது. அதை முற்றிலுமாய் ஜனத்தை விட்டு அப்புறப்படுத்தி, சபை விட்டு அப்புறப்படுத்தி, ஆண்டவரே இந்த காலவோளை, ஆண்டவரே ஆதி அன்பிலே அந்த ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்த அந்ததான பலத்தை இந்த காலவோளை புதுப்பித்துக் கொண்டு கரத்தினால அதிசயத்தை பிள்ளைகள் அனுபவிக்க, நாங்கள் அனுபவிக்க, இந்த ஊழியத்தின் பாதையிலே ஊழியர்கள் அனுபவிக்க, சபை அனுபவிக்க, இதை கேட்டுக்கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில் இயேசுவின் நாமத்தினால அதிசயம் உண்டாகட்டும், அதிசயம் நடப்பதாக என்று சொல்லி நான் ஜெபித்து கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே கர்த்தர் செய்வீராக. மகிமைக்கென்று நடத்தும், அதிசயத்தை காணப்படும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். உங்களுடைய கருத்துக்களும் ஆலோசனையும் அதோடு உங்களுடைய விண்ணப்பங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.